வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்து வருவதால் நாகை மாவட்ட மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் 23 கிராமங்களைச் சேர்ந்த மீனவர்கள் கடலுக்கு செல்லவில்லை. இதுகுறித்து கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் லெனின் நம்மோடு இணைப்பில் இருக்கிறார். லெனின், வணக்கம். இது குறித்தான மேலும் விவரங்கள். ஹர்ஷினி, பருவமழை மாற்றம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவை காரைக்காலில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் அறிவித்துள்ளது. குறிப்பாக தமிழகத்தில் நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, தூத்துக்குடி, திருவாரூர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என்பதால் இன்றும் நாளையும் ஆரஞ்சு அலர்ட் எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. இதனால் இந்த நிலையில் கனமழை காரணமாக வங்கக்கடலில் வழக்கத்திற்கு மாறாக சுழல் காற்றின் வேகம் அதிகரித்து வருவதால் நாட்டுப் படகுகள் மீனவர்கள் யாரும் கடலுக்கு செல்ல வேண்டாம் என மீன்வளத்துறை சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் கடலுக்குள் சென்ற விசைப்படகு மீனவர்களையும் உடனடியாக கரை திரும்பவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இதனால் நாகை, செருதூர், கல்லார், அக்கரைப்பேட்டை, பட்டினச்சேரி உள்ளிட்ட 23 மீனவ கிராமங்களைச் சேர்ந்த நாட்டுப்படகு மீனவர்கள் கடலுக்கு செல்லாமல் இருந்து வருகின்றனர். கடலுக்கு சென்ற மீனவர்களும் அவசரமாக கரை திரும்ப வருகின்றனர். மீன்வளத்துறை அறிவிப்பை தொடர்ந்து மீனவர்கள் தங்கள் படகுகளை கரையில் பாதுகாப்பாக நிறுத்தி வைக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளனர். ஹர்ஷினி, விவரங்களுக்கு நன்றி லெனின். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.